சார் இப்ப எம்ஜிஆர் அளவுக்கு நடிகர்கள் அரசியல்ல பிரகாசிக்க முடியல. காரணம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப காலத்துல வந்து ஒரு காங்கிரஸ்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திமுக வந்தாங்க. நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் வந்து முதல்ல திமுக இருந்தாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் போயிட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க எப்பயுமே எல்லா தேர்தலுக்கும் பிரச்சாரத்துக்கு போவாங்க. தன்னுடைய திமுகவுடைய கொள்கைகளை பாடல் வரிகள்ல தன்னுடைய படங்கள்ல ஒவ்வொரு படத்திலையும் காமிச்சுக்கிட்டே வந்தார். அதே மாதிரி 67லயும் 71லயும் பரங்கிமலை தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆனார், கட்சியினுடைய பொருளாளர் ஆனார். அடிப்படையா அவர் வந்து ஒரு திமுக காரங்கனால அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி பல வருஷமா கட்சிக்கு உழைச்சதுக்கு அப்புறம் தான் தலைவர் கலைஞர் அவருக்கு கருத்து வேறுபாடாகி கட்சியில இருந்து பிரிஞ்சாரு. அது என்ன கருத்து வேறுபாடுனா, மெயினா 71ல அன்பேவா ஷூட்டிங்ல இருக்கிறார் காஷ்மீர்ல. அப்ப கலைஞர் அவர்கள் அண்ணா மறைவுக்கு அப்புறம் திருப்பி தேர்தலை சந்திச்சு முதல்வர் ஆகிறாங்க. முதல்வர் ஆகும்போது அங்கிருந்து வாழ்த்து சொல்றாரு எம்ஜிஆர் அவர்கள். வாழ்த்து சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த மெடிக்கல் மினிஸ்டர் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே தலைவர் கலைஞர் சொல்றாங்க, உங்களுக்கு இல்லாத பதவியா எடுத்து வைக்கிறோம், அது மெடிக்கல் மினிஸ்டர் இல்ல, ஹெல்த் மினிஸ்டர், நீங்க அதுதானே ஆசைப்படுறீங்களா, தாராளமா எடுத்துங்கன்னு சொல்றாங்க. அங்கிருந்து சார்ட்டர் ஃபிளைட்டை பிடிச்சி பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வர்றாங்க எம்ஜிஆர் அவர்கள். வந்ததுக்கு அப்புறம் அதிகாரிகள்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க எம்ஜிஆர் அவர் கேட்கும்போது ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்தலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா இனிமேல் நடிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றா, இல்ல நடிக்காமலாம் என்னால இருக்க முடியாது, நான் நடிப்பேங்கிறார். இல்லைங்க, அந்த மாதிரி வந்து ஒரு உயர் பதவி வரும்போது நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது, வேறொரு வருமானங்கிறது வரக்கூடாது, அதனால இதுல முழு நேரமா நீங்க அரசியல்ல மந்திரியா இருந்து நீ மக்களுக்கு பணியாற்றணும்னு சொல்லும்போது முடியவே முடியாது, நான் சினிமாவில் நடிப்பேன், எனக்கு மந்திரியும் வேணுங்கிறப்பதான் கருத்து வேறுபாடு வந்துச்சு. அதுதான் மெயின் காரணமா பிரிஞ்சாங்க. இது வந்து யாரு, தலைவர் கலைஞர் அவர் வாயால என்கிட்ட சொன்னது. அது எப்போ நாங்க வந்து எதுக்காகனா, நாங்க கும்பகோணத்துல 92 குழந்தைங்க இறந்து போச்சு இந்த பள்ளியில வந்து ஒரு இறந்து போனதை அதை நாங்க பார்வையிட போயிட்டு இருக்கோம். அந்த வேன்ல போகும்போது பாண்டிச்சேரியை கிராஸ் பண்ணும்போது அரியாங்குப்பம்னு ஒரு குப்பம் வந்தது. இந்த பகுதியில தான் எம்ஜிஆர் வந்து நம்மளை பத்தி தப்பா தாக்கி பேசினாருப்பா முதல்ல. ஏன் கருத்து வேறுபாடு வந்துச்சுங்கிறதுக்கு காரணம் இதான். அதனால இங்க இருந்தா அவருடைய பிரச்சாரத்துல முதல்ல நம்ம திமுகவை அட்டாக் பண்ணி பேசினாரு அப்படின்னு தலைவர் கலைஞர் சொன்னதுனால எனக்கு இந்த விஷயம் தெரியும். அதிமுக தரப்புல கணக்கு கேட்டதுனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார். அதெல்லாம் அடுத்தடுத்து வந்த விஷயங்கள்.